திருவான் சரணாயி அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நம்ம பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் சேதனஹம் பிக்கவே கம்மம் வதாமி என்று சொன்னார்கள். சேதனா என்பதுதான் நோக்கம். நோக்கங்கள் உண்மை என நம்பி நோக்கங்களில் வாழும் மனிதர் கர்ம பூமியில் தான் வாழ்கிறார். அப்போ நோக்கங்கள் உண்மை என நினைத்து கொண்டு நோக்கங்களில் வாழும் மனிதர் கர்ம பூமியில் இருக்கிறார். அப்போ இதுதான் கர்மம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். கர்மா என்ற கர்ம பலன் இந்த நோக்கத்தில் தான் இருக்கிறது. மனிதர்கள், இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் இந்த நோக்கங்கள் உண்மை என நினைத்து கொண்டு தான் இந்த நோக்கங்களில் தான் வாழ்கிறார்கள். அப்போ நோக்கங்களில் வாழும் மனிதர், நோக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா எண்ணங்கள் தான். எண்ணம் என்றால் மாமரம், வாழை மரம், பலாமரம், தென்னை மரம், இவை அனைத்தும் எண்ணங்கள். அம்மா அப்பா, வீடு வாசல், காசு, தங்கம், பணம், இது எல்லாமே எண்ணங்கள். அப்போ இந்த எண்ணங்கள் தான் நோக்கங்கள். இப்போ இந்த நோக்கங்களில் வாழும் மனிதர், இந்த எண்ணங்களில் வாழும் மனிதர் உண்மை என்ன என்று தெரியாமல், சத்தியம் என்ன என்று தெரியாமல் இந்த அறியாமையில் தான் வாழ்கிறார். உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு வாழும் இந்த மனிதர் நோக்கங்களில் தான் வாழ்கிறார். அப்போ இவர் இருப்பது அறியாமையில். அப்போ அறியாமையில் இருக்கும் இவர் இந்த நோக்கங்கள் உண்மை என நம்பி, எண்ணங்கள் உண்மை என நம்பி வாழ்கிறார். அப்போ இவருக்கு 2 உச்சக்கட்டங்கள் இங்கே இருக்கிறது. நல்லது கெட்டது, லாபம் நஷ்டம், இன்பம் துன்பம், புகழ்ச்சி இகழ்ச்சி என்கிற இந்த 2 உச்சக்கட்டங்கள், விருப்பு வெறுப்போடு தான் இவருடைய வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. அப்போ இந்த நோக்கங்கள் உண்மை என நம்பி வாழும் இந்த மனிதர் இந்த விருப்பு வெறுப்போடு தான் வாழ்கிறார். இந்த உலகத்தில் அவர் விரும்புவார், வெறுப்பார். அப்போ இந்த விருப்பு வெறுப்பு என்பது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. அப்போது இப்படி வாழும் மனிதர் தான் இந்த அறியாமையில் இருக்கிறார். அறியாமையில் இருக்கும் இவர் இந்த கர்ம பூமியில் தான் இருக்கிறார். அவைதான் சேதனாம்பிக்கவே கம்மம் வதாமி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். எங்களுடைய நோக்கங்கள் தான் கர்மம். நோக்கங்களில் தான் கர்மம் இருக்கிறது. நோக்கங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போது கர்ம பூமியில் தான் வாழ்கிறோம். கர்மா என்பது நல்லது கெட்டது. நல்லதை செய்தால் நல்லது, கெட்டதை செய்தால் கெட்டது என்கிற 2 கட்டங்கள். நல்லது செஞ்சு நல்ல பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்புகளோடு அந்த நோக்கங்களை வாழும் மனிதர் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அதே போல் கெட்டது செய்து கெட்டதுக்கு தான் போவோம் அப்படின்ற திருஷ்டியில் அந்த நோக்கங்களையும் இருக்கிறாங்க இன்றைக்கு மனிதர்கள். அப்போ இது அதான் இந்த விருப்பு வெறுப்பு என்ற 2 உச்சக்கட்டங்கள். இப்போ இப்படித்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம், பௌத்தம் என்று மனிதர்கள் உலகம் உண்மை என நினைத்து கொண்டு நம்பி வாழும் இந்த மனிதர்கள் இந்த கர்ம பூமியில் தான் வாழ்கிறார்கள். இதுதான் கர்மா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். எங்களுடைய நோக்கம்தான் கர்மா, எங்களுடைய எண்ணங்கள் தான் கர்மா. நாங்கள் எண்ணங்களில் தான் வாழ்கிறோம், நோக்கங்களில் தான் வாழ்கிறோம்.
இப்போ இந்த நோக்கம் உருவானது எப்படி, எண்ணங்கள் உருவானது எப்படி என்று தெரிந்து கொள்பவருக்குத்தான் இந்த கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைய முடியும் என்றும் பகவான் புத்தர் அவர்கள் இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை இங்கேதான் போதனை செய்கிறார்கள். காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்பவர் மனம் உருவான விதம் பற்றி தான் தெரிந்து புரிந்து கொள்கிறார். அப்போ இதுதான் புத்த தர்மம். இது கர்ம பலன் கிடையாது, காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மம். அப்போ இந்த சத்திய தர்மம் தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்தார்கள். இந்த தத்துவத்தை தான் இந்த உலகத்துக்கே போதனை செய்தார்கள். அப்போ இந்த தத்துவம் தெரியாதவர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் பௌத்தர் என்று சொல்லிக்கொண்டு இந்த கர்ம பலனை பற்றி இன்றைக்கி போதனை செய்யும் போதனையாளர்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய நாடுகளில் நிறைய மனிதர்கள் இன்றைக்கு பௌத்தர்கள் என்று நினைத்து கொண்டு எண்ணிக்கொண்டு வாழும் இந்த மனிதர்கள் இந்த கர்ம பூமியில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு காரணம் அதன் பலன் என்ற சத்தியம் இன்னும் என்னவென்று தெரியல. தெரியாமல் இந்த கர்ம பலத்தை போதனை செய்வதனால அவர்கள் யாரும் விடுதலை அடைய முடியாது. மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொள்பவருக்குத்தான் மனதின் மாயை புரிய வரும். மனதின் மாயை புரிந்தால்தான் அப்போது சேத்தனாகம் பிக்கவே கம்பம் வதாமி என்ற கர்ம பூமியிலிருந்து, நோக்கங்களிலிருந்து, எண்ணங்களிலிருந்து எங்களால் விடை பெற முடியும், விடுதலை அடைய முடியும். நோக்கங்களில் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடையாத ஒரு மனிதருக்கு கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைய முடியாது. அப்போ காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்பவருக்குத்தான் இந்த வழி திறக்கிறது. அதுதான் பகவான் புத்தர் கூறிய வழி. இப்போ இந்த வழிக்கு வரணும், வழிக்கு வந்து இதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு வந்து பார்க்கணும், இதை கையாண்டு பார்க்கணும். அவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அவரை தவிர இந்த உலகத்தில் யாரும் பௌத்தர்கள் இன்றைக்கு எங்கேயுமே கிடையாது. போர்வைக்கு பௌத்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருப்பதனால அவர்கள் பௌத்தர்களாக முடியாது. நடிகர்களும் இப்படித்தான். நடிகர்கள் இருக்கிறார்கள், பிக்ஷுவை போல இன்றைக்கு நடிகர்களும் இருக்கிறார்கள். அப்போ அவர் ஒரு பிக்ஷுவா? பிக்ஷு கிடையாது. அப்போ நடிகரை போல தான் இன்றைக்கு உலகத்தில் நிறைய நாடுகள், நிறைய மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. நாங்கள் பௌத்தம் என்று சொல்லிக்கொண்டு நினைத்து கொண்டு இந்த எண்ணங்கள் உண்மை என நம்பி நோக்கங்களில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் யாரும் பௌத்தர் கிடையாது. அப்போ எங்கேயுமே பிக்ஷுவும் கிடையாது. இதுதான் சத்தியம். இதுதான் பகவான் புத்தர் கூறிய சத்திய தர்மம். அப்போது சத்திய தர்மத்தை, பகவான் புத்தரின் தத்துவத்தை புரிந்து கொள்ளாத ஒருவர் பௌத்தராக முடியாது, அவர் ஒரு பிக்ஷுவாக முடியாது. அப்போது உல ரீதியிலான மாற்றம், உல ரீதியிலான முன்னேற்றம் அடைவது தான் பௌத்தம். அதாவது மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் மனதில் மேலும் வழியில் பயணம் செய்கிறார். மனதில் விடுதலை அடைந்தபோது, மனதிலிருந்து மீண்டபோது அவர் எண்ணங்களில் இருந்து மீள்கிறார், நோக்கங்களிலிருந்து மீள்கிறார். உண்மையாகவே அவர் விடுதலை அடைகிறார். விடுதலை அடைந்த போது அவருக்கு நோக்கங்கள் உண்மையாகாது, எண்ணங்கள் உண்மையாகாது. அப்போ எண்ணங்களிலிருந்து அவர் நோக்கங்களிலிருந்து விடுதலை அடைந்த போது உலகம் அவருக்கு உண்மையாகாது, மரணம் என்பது அவருக்கு கிடையாது. மரணத்தை வென்ற சுபாவம், உல ரீதியிலான முன்னேற்றம் இங்கே தான் இருக்கிறது, மாற்றம் இங்கே தான் இருக்கிறது. மரணிப்பதற்கு இங்கே ஒருத்தர் இல்லை. இந்த புத்த சுபாவத்தை அடைந்தவர் மரணத்திலிருந்து விடுதலை அடைகிறார். மரணத்திலிருந்து விடுதலை அடையும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கே போதனை செய்தார்கள்.
மனதில் மீளும் வழி, துன்பத்தில் மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்று இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அப்போ இது தெரிந்து கொள்ளாத ஒருவர் பௌத்தரும் கிடையாது, பிக்ஷுவும் கிடையாது. அவர் பவ நிரோத என்ற பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்பவர் தான் பௌத்தர். அவர்தான் பிக்ஷு. அவர் துணியை மாற்றிக்கொண்டு போர்வைக்கு பௌத்தர் என்று சொல்வதனால யாரும் பௌத்தராக முடியாது, பிக்ஷுவாக முடியாது. போர்வைக்கு காவி உடையை அணிந்து கொண்டு தலையை மொட்டை போட்டுக்கொள்வதனால யாரும் பௌத்தராக முடியாது, யாராலும் பிக்ஷுவாக முடியாது. அவர் சத்தியம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அதை புரிந்து கொள்ள அவர் நடைமுறைப்படுத்தணும். இதை நடைமுறைப்படுத்தி கையாண்டு இதை பிரத்யக்ஷம் அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம். அந்த சுபாவத்தை அடைபவர் தான் பௌத்தர். அவர்தான் பிக்ஷு. அவர்தான் உல ரீதியிலான முன்னேற்றம் அடைந்தவர், உல ரீதியிலான மாற்றத்தை அடைந்தவர், உலகத்தை வென்றவர் இவர்தான். உலகத்தை வெல்லாத ஒருவர், உலகத்துக்கு அடிமையாகி இருக்கும் ஒருவரால் பௌத்தராக முடியாது. உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு, நோக்கங்கள் உண்மை என நம்பி எண்ணங்களில் வாழும் இந்த மனிதர் உலகத்துக்கு அடிமையாகியிருக்கிறார், மனதுக்கு அடிமையாகியிருக்கிறார். அப்போ இது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு காரியம்தான் மனதுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. இப்போ மனதுக்கு அடிமையாகி இருக்கும் இந்த மனிதர்கள், நோக்கங்களில் வாழும் இந்த எண்ணங்கள் உண்மை என நம்பி வாழும் இந்த மனிதர் உலகத்துக்கு அடிமையாகியிருக்கிறார், மனதுக்கு தான் அடிமையாகியிருக்கிறார். அப்போ எண்ணங்களுக்கு அடிமையாகி எண்ணங்கள் சொல்வதெல்லாம், மனம் சொல்வதையெல்லாம் இவர் செய்து கொண்டு அதன் பின் ஓடுகிறார். இப்போ நோக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த நோக்கங்களில் வாழும் இவர் இதை உண்மை என நம்பிக்கொண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அதை தன் வசப்படுத்தி கொள்ள என்று ஓடுகிறார், முடிவில்லாமல் ஓடுகிறார். அப்போ அவர் ஓடுவது மனதின் மாயைக்கு அகப்பட்டே தவிர அவர் உண்மையான சத்தியத்துக்குள் அவர் ஓடலை. சத்தியத்தை காண்பதற்கு அவர் ஓடலை, சத்தியத்தை புரிந்து கொள்ள அவர் ஓடலை, மனதின் மாயைக்கு அகப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்போ மனதின் மாயைக்கு அகப்பட்டு ஓடிக்கொண்டும் இருக்கும் இவருக்கு மனதின் மாயை எப்போ புரியும்? எப்பயுமே புரியாது. இவர் அந்த அறியாமையில் தான் இருக்கிறார். உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு நோக்கங்களில் வாழும் இவர் அறியாமையில் இருக்கிறார், மனதின் மாயைக்கு அகப்பட்டு இருக்கிறார். மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடைய இவரால் முடியுமா? ஒரு காலமும் முடியாது. அவர் சத்தியம் என்னவென்று தெரிந்து கொள்ளணும், மனம் உருவான விதம் பற்றி அவர் தெரிந்து கொள்ளணும், அந்த மனதில் மேலும் வழியில் பயணம் செய்யணும். பயணம் செய்து அதிலிருந்து விடுதலை அடைபவரைத்தான் இந்த மரணத்தை வெல்ல முடியும், மனதின் மாயையை வெல்ல முடியும். மனதுக்கு அடிமையாகி எண்ணங்கள் உண்மை என நம்பி போன அவருடைய பயணம் அங்கேதான் நிறுத்தப்படும். எண்ணங்கள் உண்மை என நம்பி போகும் பயணம் என்பது புத்த தர்மம் கிடையாது. நோக்கங்கள் உண்மை அல்ல, எண்ணங்கள் உண்மை அல்ல என்ற சத்தியத்தை தேடி செல்வது தான் புத்த தர்மம். புத்த தர்மம் உன் மனம் உண்மை என்பது கிடையாது, மனம் என்பது மாயை என்பதைத்தான் பகவான் புத்தர் கூறுகிறார்கள். இதுதான் புத்த தர்மம். எண்ணங்கள் உண்மை கிடையாது, நோக்கங்கள் உண்மை கிடையாது, இவை அனைத்தும் மனதின் மாயை, இவை எல்லாமே கற்பனை என்று சொல்வதுதான் புத்த தர்மம். மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு பரவச நிலையில் மூழ்கி இருப்பது கிடையாது புத்த தர்மம். மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு மனதின் மாயில் விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்வதுதான் புத்த தர்மம். அப்போ இந்த புத்த தர்மத்தை தெரிந்து கொள்ளாத ஒரு மனிதர் புத்தரை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. யோ தம்மம் பசதி சோமம் பசதி என்று
கூறிய இந்த சத்தியம் தெரிந்து கொள்ளாத ஒருவர், தர்மத்தை தெரிந்து கொள்ளாத ஒருவர் புத்தரை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பே கிடையாது. அப்போ நாங்கள் புத்தரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தர்மத்தை தெரிந்து கொண்டு இதை புரிந்து கொள்ள நடைமுறைக்கு வந்தவர்க்குத்தான் புத்தரை காண முடியும். புத்தர் தெரிவார். புத்தர் என்றால் ஒருத்தர் கிடையாது. புத்தர் என்பது எங்கேயும் இருப்பது ஒருத்தர் கிடையாது. கடவுளோ இறைவனோ ஆண்டவனோ அல்லாவோ மனிதனோ அப்படி ஒருத்தர் எங்கேயுமே இல்லை. அனைத்து துஷ்டிகளிலிருந்தும் விடுதலை அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம். அப்போது எல்லாமே எண்ணங்களில் தான் இருக்கிறது. ஆண்டவன் என்பது ஒரு எண்ணம், கடவுள் என்பது ஒரு எண்ணம், அல்லாஹ் என்பது ஒரு எண்ணம், சாமியே இறைவனே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை செய்து கொண்டு இருக்கும் மனிதர்கள் அனைவருமே எண்ணங்களில் தான் வாழ்கிறார்கள். அப்போ எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை, அது எங்கேயுமே இருப்பது கிடையாது. மனதில் தான் இருக்கிறது. எண்ணங்கள் அனைத்தும் மனதில் தான் இருக்கிறது. நோக்கங்கள் அனைத்தும் மனதில் தான் இருக்கிறது. இவை அனைத்தும் உண்மை கிடையாது. இவை அனைத்துமே கற்பனை. இது அனைத்துமே பொய்யானது. சப்ப பாபசாகரணங் குசலஸ்ஸ உபசம்பதா சச்சித்த பரியோ தபனங் ஏதாம் புத்தானு சாசனங் என்று பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை தான் போதனை செய்தார்கள். அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது. சப்ப பாபசாகரணங், அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது. பாவகரமானது என்றால் இதில் புண்ணியம் என்று இங்கே ஒன்று கிடையாது, உண்மை என்று இங்கே ஒன்று கிடையாது. பாவகரமான உண்மை இல்லாத ஒன்றை நாங்கள் நம்பி போவது பயணிப்பது என்பது அதில் பலனில்லை. அதுதான் அறியாமை. அப்போ இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு நினைத்து கொண்டு அதில் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனிதர், உண்மையினை நம்பிக்கொண்டு. அப்போ இந்த துஷ்டியில் வாழும் மனிதனுக்கு எந்த நாளும் துன்பம்தான். எந்த நாளும் அவர் கர்ம பூமியில் தான் இருப்பார். பிறப்பார், இறப்பார். அவர் மானிய மக்கரோ அதிமானிய கொக்குரோ என்பதைப் போல நல்லது செய்து அவர் ஈகோவில் இருக்கும்போது, ஆணவத்தில் இருக்கும்போது குரங்காகவோ அல்லது நாயாகவோ பிறப்பார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ எண்ணங்கள் உண்மை இல்லை, எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை, மனம் என்பது உண்மை கிடையாது என்ற புரிதலை, சத்தியத்தை காண்பதுதான் குசல என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். சத்தியத்தை காண்பதுதான் குசலையே. மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவருக்குத்தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் மனதின் மாயை புரிந்து கொள்கிறார். புரிந்து கொள்பவர் தான் குசலை என்கிற பகவான் புத்தர் கோரிய புண்ணியத்துக்கு வருகிறார். அவர் பாவகரமான பூமியிலிருந்து, கர்ம பூமியிலிருந்து அவருக்கு தான் விடுதலை அடைய முடியும் என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் இங்கே கூறுகிறார்கள் குசலை என்று. அந்த குசலைக்குள் வந்தவருக்கு தான் சச்சித்த பரியோ தபனங் என்ற சித்த தமனை என்ற மனம் உண்மை கிடையாது என்ற சத்தியத்தை புரிந்து கொண்ட இவருக்கு, எண்ணங்கள் உண்மை கிடையாது என்ற சத்தியத்தை புரிந்து கொண்ட இவருக்கு மனதின் மாயைக்கு அவர் அகப்பட மாட்டார். அவர் எண்ணங்களுக்கு அகப்பட மாட்டார். நோக்கங்கள் அவருக்கு உண்மையாகாது. கற்பனையிலிருந்து விடுதலை அடைபவர் இவர்தான். இப்போ நோக்கங்களுக்கு அடிமையாகி, எண்ணங்களுக்கு அடிமையாகி போய்கொண்டு இருந்த இவர், எண்ணங்கள் இவருக்கு அடிமையாகிறது. நோக்கங்கள் இவருக்கு அடிமையாகிறது. அப்போ இவருக்கு கீழ்தான் அது நடக்குமே தவிர இவருக்கு மேலே கர்ம பூமி வரவே வராது. அதாவது கர்ம பூமியில் வாழும் இந்த மனிதன் நோக்கங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார், எண்ணங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்போ எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை. இது எங்கேயும் உண்மை கிடையாது, சத்தியம் கிடையாது. இது எல்லாமே பொய் என்ற சத்தியத்தை உணர்ந்தபோது இந்த வழிக்கு வந்தவருக்கு நோக்கங்கள் அனைத்தும் வலுவிழக்கப்படுகிறது. அதில் வேல்யூ ஒன்று கிடையாது, அதில் பெருமதி ஒன்று இல்லை. எண்ணங்களில் உண்மை கிடையாது, சத்தியம் இல்லை என்ற சத்தியத்துக்குள் விழித்து கொண்ட போது எண்ணங்கள் வலுவிழக்கப்படுகிறது. அது கீழே விழுகிறது. அப்போ கீழே விழுந்த பிறகு அப்போ எண்ணங்கள் உண்மையாகாது, சத்தியமாகாது. எண்ணங்களில் அவர்
பயணிக்க மாட்டார். அவர் சத்தியத்தோடு இணைந்து கொண்டவர். சத்தியத்தோடு தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ இதுதான் குசலையே. அப்போ இந்த குசலைக்கு விழித்து கொண்டவருக்குத்தான் இந்த சித்த தமனைய இங்கே நடக்கிறது. மனம் இவருக்கு அடிமையாகிறது. அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இதான் புத்தானு சாசனம் என்று. அப்போ இதுதான் புத்த சாசனம். இப்போ இந்த புத்த சாசனம் இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள், அனைத்து புத்தர் அவர்களும் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். இதுதான் புத்த சாசனம் என்று. மனதில் தான் புத்த சாசனம் உருவாகுகிறது. வெளியில் வேறு விகாரைகளை அமைப்பதோ, பன்சலைகளை அமைப்பதோ, கட்டிடங்களை கட்டி பெரிய பெரிய ஸ்தாபனங்களை உருவாக்குவதோ கிடையாது. மனதில் முன்னேற்றம் அடைவதுதான் புத்த சாசனம் இங்கே மறுமலர்ச்சி அடைவதென்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த மனதில் மாற்றம் பெறணும், மனம் உண்மை அல்ல என்ற சத்தியத்தை உணரணும், எண்ணங்கள் நோக்கங்கள் அனைத்தும் கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளணும், இந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளணும். இங்கேதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் ஒரு சிங்க நாதத்தை தான் வழங்கினார்கள். அப்போ இந்த நாதம் இன்று ஒலிக்கிறது என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய கல்யாணமித்ர குருநாதர் அவர்கள், புத்தோத்பாத ஆரியநான்ஸ் அவர்கள். அப்போ இந்த சத்தியத்தை உங்களுக்கும் இன்றைக்கு கேட்கிறதுக்கு காரணம் எங்களுடைய குருநாதர் அவர்கள். அப்போ இந்த சத்தியத்தை தெரிந்து புரிந்து நடைமுறைக்கு வருபவர் இதை கையாள்கிறார். அவரும் புத்த சுபாவத்துக்குள் வருகிறார். அப்போ இது சாந்திட்டிக தர்மம். இது புரிந்து கொள்ளக்கூடியது, தனக்குள் உறுதியாகும் சத்தியம் இது. இது வெறும் கற்பனை கிடையாது, இது ஒரு சிலபஸ் கிடையாது. அப்போ இந்த சத்திய தர்ம மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து மனதின் மேலும் வழியில் பயணம் செய்யும் வழியில் நடைமுறைக்குள் ப்ராக்டிக்கலாக இதை பழக்கப்படுத்தி இதை கையாண்டு பார்க்கும்போது இவர் மனதின் மாயை புரிந்து கொண்டு மனதில் மீள்கிறார். மனதிலிருந்து முற்றும் முழுதாக விடுதலை அடைகிறார். மனதிலிருந்து முற்றும் முழுதாக விடுதலை அடைந்த போது எண்ணங்களிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார், நோக்கங்களிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார், உலகத்திலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார். உலகம் அவருக்கு உண்மையாகாது. மாமரம், வாழை மரம், தென்னை மரம், பலாமரம், அம்மா அப்பா, வீடு வாசல், காசு, தங்கம், சூரியன், சந்திரன், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், ஜப்பான், இவை எல்லாமே எண்ணங்கள். இப்போ எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை. இப்போ கற்பனை உண்மை கிடையாது, சத்தியம் கிடையாது. இப்போ இவை எல்லாமே வலுவிழக்கப்படுகிறது, எல்லாமே கீழே விழப்படுகிறது. இப்போ விழப்பட்ட போது அதுக்குள்ள பெருமதியும் வேல்யூ இல்லாமல் போகிறது. பெருமதியும் மதிப்பும் இல்லாமல் போன போது அதுக்குள்ள அது ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயை தான் இங்கே அழிந்து போகிறது, வலுவிழந்து போகிறது. அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு மீண்டும் அந்த எண்ணங்கள் வராமல் இருக்காது. கண்களுக்கு வர்ணம் தெரிவது போல, காதுகளுக்கு சத்தம் கேட்பது போல, மூக்குக்கு வாசனை, நாக்குக்கு சுவை, உடம்புக்கு குளிருஷ்ணம், இறுக்கமான தன்மைகளை உணரக்கூடியதாக இருப்பதை போல மனதுக்கு எண்ணங்கள் போய் கொண்டிருக்கும். ஆனால் மனதில் இருந்து விடுதலை அடைந்தவருக்கு அந்த எண்ணங்கள் உண்மையாகாத போது அதற்குள்ள வேல்யூ இல்லாமல் போகிறது, அதுக்குள்ள அது வலுவிழந்து போகிறது, அதுக்குள்ள மதிப்பு இல்லாமல் போகிறது, அதுக்குள்ள பெருமதி இல்லாமல் போகிறது. அப்போதான் ராக தேச மோக என்ற தீ அணைந்த சுபாவம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது எண்ணங்களில் வாழ்ந்த ஒரு மனிதர், கர்ம பூமியில் வாழ்ந்த ஒரு மனிதர், எண்ணங்கள் உண்மை என நம்பிக்கொண்டு, நோக்கங்கள் உண்மை என நம்பிக்கொண்டு வாழ்ந்த மனிதருக்கு அந்த எண்ணங்களில் அவர் தீயில் தான் இருந்தார். எண்ணங்கள் உண்மை என நம்பிக்கொண்டு இருந்தபோது அவர் தீயோடு தான் இருந்தார். தீ எந்நேரம் வெந்து கொண்டு தான் இருந்தது. அவருடைய மனதில் தீ எந்நேரமும் எரிந்து கொண்டு தான் இருந்தது. அந்த எரிந்து கொண்ட தீதான் இங்கே அணையப்படுகிறது. சத்தியத்தை தெரிந்து புரிந்து உணர்ந்தவருக்கு தீதான் இங்கே அணைகிறது. முற்று முழுதாக தீ அணைந்த சுபாவம்தான் புத்த சுபாவம். அப்போதான் பிரபாஸ்பரமான மனநிலை, பிஞ்சு குழந்தையின் மனநிலை, பிரபாஸ்பரமான மனநிலை. பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை.
இப்போ ஏதும் இல்லாட்டி ஒன்றும் இல்லாட்டி அந்த குழந்தைக்கு ஆசை, கோபம், மாயை, போட்டி, பொறாமை, பழிவாங்கல், அதை பெற்றுக்கொள்ள, இதை அடைய, அதை தன் வசப்படுத்தி கொள்ள என்று தெரிச்சு பண்ணலை, பொய் சொல்லலை, பொய் செய்யலை, திருடலை, இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் அந்த பிஞ்சு குழந்தைக்கு கிடையாது. அங்கே அப்படி ஒன்றும் இல்லை, கிடையாது. அப்போ அந்த குழந்தை இருந்தது தான் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற பிரபாஸ்பரமான மனநிலையில் தான் இருந்தது அந்த குழந்தை, பிறந்த பிஞ்சு குழந்தை. அந்த பிஞ்சு குழந்தையின் சுபாவம் தான் இந்த புத்த சுபாவம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த பிஞ்சு குழந்தைக்கு ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்பதை போல அந்த புத்த சுபாவத்தை அடைந்தவருக்கு இங்கே ஏதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதும் இல்லை, அவருக்கு ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் அப்படி ஒன்று கிடையாது. உலகமே பொய், கற்பனை, எதுவுமே உண்மை இல்லை. அனைத்துமே எண்ணங்கள். எண்ணங்கள் அனைத்துமே இந்த சத்தம், வர்ணம், வாசனை, சுவை, குளிருஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மைகள் உருவாக்கப்பட்டது. எண்ணங்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு, இந்த 5 சென்சர்களும் ஒன்றாக இணைந்தது தான் மனது. அந்த 5 சென்சர்களும் உருவானது தான், 5 சென்சர்களாலும் உருவானது தான் மனது. அப்போ மனதில் தான் எண்ணங்கள் பிறக்கிறது, மனதில் தான் உலகம் இருக்கிறது, மனதில் தான் நாங்கள் எண்ணங்களில் வளர்த்து கொண்டு எண்ணங்களில் வாழ்ந்தோம். அப்போ எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த போது, மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது பிரபாஸ்பரமான மனநிலை, தூய்மையான வெள்ளை மனநிலை. அப்போ இந்த வெள்ளை நிற மனநிலைக்கு வந்தபோது அந்த தண்ணீரை போல சுத்தமானது, பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தமான நிலை தான் பிரபாஸ்பரமான நிலை. இதுதான் புத்த சுபாவம். இந்த பரிசுத்தமானதை தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கே வழங்கினார்கள். இந்த பரிசுத்தமான நிர்வாண சுவையை இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவருக்கு தான் அடைய முடிகிறது. அவர் தான் நிர்வாண சுவையில் இருப்பவர். இதான் சாந்தங் ஏதம் பிரணீதங் யதிதம் சப்ப சங்கார சமுத்தோ என்ற அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது, இதில் எங்கேயும் உண்மை கிடையாது என்ற சத்தியத்துக்குள் விழித்து கொண்டு சத்தியத்தை பக்தியற்றம் அடைந்த போது எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்தவர் சாந்தமான இனிமையான சுவையில் வீற்றிருக்கிறார். அவர் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்து வீற்றிருக்கிறார். சத்தியத்தை உணர்ந்து இனிமையான சுவையில் இருக்கிறார். சுவையை பெற்று கொண்டிருக்கிறார். சுவையில் வாழ்கிறார். அப்போ இந்த சுவையைத்தான், இந்த இனிமையான நிர்வாண சுவையைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கே வழங்கினார்கள். அப்போ இது இன்றைக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால் அது எங்களுடைய குருநாதர் அவர்களின் வழிநடத்தல் தான் காரணமாக இருந்தது. அப்போ அவர்களுடைய வழிநடத்தல் இல்லை என்றால் எங்களுக்கும் இதை போதனை செய்ய முடியாமல் போயிருக்கும். அப்போ இதனால் இதை எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு இதை காணிக்கையாக்குகிறோம், சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு இந்த போதனைகளை சமர்ப்பிக்கிறோம், காணிக்கையாக்குகிறோம். இப்போ நீங்களும் இந்த சத்திய தர்மத்தை தொடர்ந்து கேட்டு இதை நடைமுறை பக்கம் கையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை உங்களாலும் புரிந்து கொள்ள முடியும், இதை பிரத்யக்ஷம் அடைய முடியும். இப்போ இதை நீங்கள் இன்னும் மற்றவருக்கும், உங்களுக்கு இதை கேட்பவர்கள் இருக்கீங்க, இதை கேட்கும் நீங்கள் இன்னும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களைப் போல இந்த உலகத்தில் நிறைய பேர் சத்தியம் என்ன, உண்மை என்ன, யதார்த்தம் என்ன என்று தேடுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த சத்தியம் போய் சேரணும். பகவான் புத்தர் சொன்னதைத்தான், செய்ததைத்தான் நாங்கள் செய்கிறோமே தவிர எங்களுடைய நோக்கங்களும் சத்தியத்தை இந்த உலகத்துக்கு வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. இப்போ இது பகவான் புத்தர் அவர்கள் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து உலகத்தில் இருந்து விடுதலை அடைந்து தான் விடுதலை அடைந்த போது இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களும் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடையணும், மனதிலிருந்து விடுதலை அடையணும், நிர்வாணம் அடையணும், நிரந்தரமான சுவையை அடையணும் என்ற மகா கருணையின் காரணமாக இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள். இப்போ இதையே தான் இன்றைக்கு நாங்களும் செய்கிறோம். இதுக்கு நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. இருக்கும் இடத்துலையே இருந்து கொண்டு நீங்கள் செய்யும் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு எதையுமே நிறுத்த தேவையில்லை, எங்கேயுமே போக தேவையில்லை, யாருக்குமே ஒரு ரூபா கூட நீங்கள் செலவு பண்ணியும் தேவையில்லை.
நீங்கள் போதனைகளை கேட்டு இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களால் புரிந்து கொள்ள முடியும், சத்தியத்தை உணர முடியும். அப்போது அந்த சத்தியத்தை உணர்வதற்கு உங்களைப் போல் இன்னும் ஏராளமான பேர் இருக்கிறாங்க உலகத்தில். அப்போ அவர்களுக்கும் இது போய் சேரணும் என்பதற்காக நீங்கள் இதை இன்னும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவர்களுக்கு போய் சேருவதற்கான உங்களால் முடிஞ்ச காரியத்தை செய்யுங்க. அது உங்களுக்கு அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடியதற்கு ஒரு சக்தியாக இருக்கும். அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணாயி.